விஜய் ப்ரோக்ராம் எடுத்துக்குவோம். காலையில் 8:45 நாமக்கல் கொடுத்துருக்காங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நாம் ஒரு உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டால் 10-5 அனுமதி கொடுக்குறாங்க. கண்டன போராட்டம்னா 10 மணிக்கு மேலே தான் அனுமதி. அப்போ சென்னையிலேருந்து வரக்கூடிய விஜய்க்கு நீங்கள் 8:45 கொடுக்குறீங்கன்னா அப்போ அங்கே உள்ளவர்களுக்கு விவரம் தெரியாது என்பதை காவல்துறை நன்கு அறிந்து வைத்திருக்கிறது. சரி, கரூர் இருக்குல்ல, லேட்டாகுதுன்னு தெரியுமில்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏஆர் போலீஸ் இருக்காங்க தெரியுங்களா? 4 யூனிட்டு 6 யூனிட்டுன்னு இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 யூனிட்டு குறையாமல் இருக்காது எல்லா மாவட்டத்துலேயும். அப்படி பார்த்தா அவங்களே 600 பேருக்கு மேலே இருப்பாங்க. நீங்கள் அடுத்ததுக்காக ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டால் கூட அவங்கள ஒரு 400 பேர்த்தையும், லோக்கல் போலீஸில் ஒரு 1000 பேர்த்து இறக்கியிருந்தா கூட 1400 பேர். ஐஜி டிஐஜி கண்ட்ரோல், திருச்சி கண்ட்ரோலு. ஸோ உங்களால் 2000 போலீஸ் கண்ணை மூடிக்கிட்டு 2 மணி நேரத்தில் இறக்க முடியுமே. ஏன் உங்களால் நீங்கள் கூடுதல் போலீஸ் இறக்கல? கூடுதல் போலீஸ் இறக்கி நீங்கள் வார்னிங் கொடுத்துருந்தா விஜய் உள்ளே வந்திருக்க மாட்டார்ல. விஜய் மீது தவறு இருக்குதுங்க. அந்த கட்சிக்காரர்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அனுபவசாலியாக இருந்தாங்கன்னா 8:45 வாங்கியிருக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு 10 to 3 hours அல்லது 4 hours கொடுத்து பிரேக் டைம் கொடுங்கன்னு இருப்பாங்க. 10 to 2 கொடுங்கன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 hours கேப் கொடுங்க, 6 to 10 கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த அனுபவமே இல்லை.